எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த எதிரான சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். அப்ப அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திடமனதா இருக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது தேவனுடைய திட்டம் என்ன? ஜெயம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. சுகம் கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதுதான் தேவ திட்டமாயிருக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயமோ எனக்கு கர்த்தரால் வரும், நான் நம்புகிற ஜெயம் எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நீ காரியத்தை திட்டமானதா இருந்து நடத்தும் பொழுது காரியத்தை கைகூடி வர பண்ணி கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார்.